ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுண்டக்காய் வத்தல்ல எப்படி புளிக்குழம்பு பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சுண்டக்காய் வத்தல் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஒரு டைம் கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அடுத்து சோம்பு 1 டீஸ்பூனும் தேங்காயும் எடுத்துக்கோங்க. தேங்காயும் சோம்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சிருந்த வத்தலை தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு எண்ணெயில் போட்டுக்கோங்க. நல்லா வத்தல் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்ம எதுக்கு எண்ணெயில் பொரிக்கிறோன்னா அந்த வத்தல் கசக்காமல் இருக்கிறதுக்காக. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் எண்ணெய் அதிலே இருக்குது. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து ஒரு வடகம் எண்ணெய் சூடானோன்னு போட்டுக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. எல்லாமே எண்ணெய் கம்மியான சூட்டில் இருக்கும் போது போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த மசாலா கருகாமல் குழம்புக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. என்கிட்ட காஞ்ச கருவேப்பிலை தான் இருக்குது. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 6-7 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சிருந்த வத்தலை போட்டுக்கலாம். அது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாலாவோட கலந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு அதோட சாறு மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த தேங்காய் சோம்பு பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இது ஒரு 15 நிமிஷம் அந்த தேங்காய் சோம்போட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வத்தப்புளி குழம்பு வந்திருக்கு. எப்படி பண்ணுறதுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. புளிக்குழம்பு சூப்பராக வந்திருக்கு.
நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.